என் சேனல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் ஃப்ரீயா பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் சேனலை எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல் நெக்லைன் எப்படி பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஏற்கனவே இந்த சுடிதாரோட லைனிங் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அடுத்து வர வீடியோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் காட்ட போகிறேன். அதாவது லைனிங் எப்படி பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணோம், ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுலேருந்து ஸ்லிட் தைக்கிறதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த நியான் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டிங் பிளாக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொக்கேட் பிங்க்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் ட்ரெஸ்க்கு என்ன கான்ட்ராஸ்டிங் கலரோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கோட வித் பார்த்தீங்கன்னா லைக் 4 inches, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி லைக் 15 inches வரைக்கும் லென்த் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்திருக்க இந்த மாதிரி லாங் பீஸை 2 சைடும் ஈவனாக இருக்க மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பீஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பீஸும் வரப்போகுது. ஸோ அது கூட கம்பைன் பண்ணுற மாதிரி இந்த பியூட்டிஃபுல் பிங்க் கலரை ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு சமோசா ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள்ஸ் ஷேப்பில் இது மாதிரி நம்ம மடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக நான் ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஏற்கனவே என் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் நிறைய நான் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட் ஃபேப்ரிக் எடுத்து இப்போ இந்த பிளாக் கலர் ரா எட்ஜ் மேலே வச்சு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இதை நம்ம தைக்க போகிறோம். இது கிராஸ் பீஸ் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தைக்கிறதுனாலே சும்மா ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் கோல்டன் ப்ரொக்கேட் கலர் ஃபேப்ரிக் எடுத்து அதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இப்போது இந்த ரா எட்ஜில் ஒன் சைட் மட்டும்தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு மார்ஜினாக இப்படி தைச்ச பிறகு இந்த பீஸை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி உள்ளே மடக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மடக்கும்போது உங்களுக்கு ஒரு பைப்பிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதோட கரெக்டாக அந்த பைப்பிங்க்கும் துணிக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன கேப் இருக்கும், அதில் தான் நீங்கள் தைக்கணும். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நடுவில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிருங்க. ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு உங்களோட சுடிதார் டாப் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட் எங்கே வருது பார்த்துங்க. அங்கேருந்து ஒரு 1/2 inch உள்ளே தள்ளி நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிளை வச்சு நம்ம தைக்கிறோம். ஓகே, இது வந்து துணியோட நல்ல பக்கம் நம்ம தைக்கிறோம். ஓகே, மேலேருந்தே தைச்சிட்டு வந்துடுங்க. ஒன்ஸ் தைச்சி முடித்த பிறகு தான் நம்ம நெக்லைன் கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிளை இந்த மாதிரி வச்சு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 inch உள்ளே தள்ளி நான் இது மாதிரி தைக்கிறேன். ஓகே, ஸோ 1 by 1 நமக்கு எவ்வளோ லென்த் நீங்கள் ஃபேப்ரிக் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த ட்ரையாங்கிளை வந்து வச்சு இந்த மாதிரி நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ ஒன்ஸ் எண்டு வரும்போது அதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க. ஸோ நம்ம சுடிதார் துணி வந்து இதுக்குள்ளே எங்கேயுமே மாட்டாமல் நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சைடு முடித்த பிறகு அதே மாதிரி இன்னொரு சைடு பண்ண போகிறோம். இன்னொரு சைடு தைக்கும் போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த சைடு வச்ச ட்ரையாங்கிளும் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நல்லா பாயிண்ட் டிப் ரெண்டுமே ஈக்குவலாக வர மாதிரி வச்சு 2 சைடும் இந்த மாதிரி நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இந்த பிளாக் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கோட ரா எட்ஜை இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாக் வித் கோல்ட் கம்பைன் பண்ணுற மாதிரி லேஸ் வச்சு இப்போ நான் தைக்கிறேன். ஸோ உங்கள் ட்ரெஸ்க்கு எது கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் தான். ஏற்கனவே வந்து இந்த துணியை பற்றி நான் ரிவ்யூஸ் போட்டிருந்தேன். ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பிளெயின் ஃபேப்ரிக்கை நம்மளே வந்து உங்களுக்கு தேவையான கான்ட்ராஸ்டிங் கலர் கொடுத்து நீங்களே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான். பட் அந்த கலருக்கு எது கம்பைன் பண்ணால் நல்லா இருக்குன்றதை யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இதை நான் வெளி பக்கம் தைச்ச பிறகு இதே மாதிரி உள் பக்கமும் நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இதோட லைனிங்கோட ஜாயின் எப்படி பண்ணுறது பர்ஃபெக்டான்றது நான் காட்ட போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த கட்டிங் வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக ஸ்டிச்சிங் வீடியோவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டீட்டெயிலான ஸ்டிச்சிங் வீடியோ அது. ஸோ இந்த மாதிரி இப்போது நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து அதை தைச்சி முடித்த பிறகு இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளோட பாயிண்ட் டிப்பில் இப்போ நம்ம கோல்டன் பீட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே,
ஸோ இதை கம்பைன் பண்ணுற 2 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா துப்பட்டா வந்து யூ கேன் வேர் தட் பிங்க் கலர் வேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து பேண்ட் வந்து கோல்டன் கலராகவும் துப்பட்டா வந்து பிளாக் வித் கோல்டன் கலர் லேஸ் இருக்க மாதிரி வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு பீடும் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா பீட் வந்து உங்களுக்கு பிஞ்சு வராது, உங்களுக்கு வந்து அதே இடத்துல பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி என்டையர் ட்ரையாங்கிளை தைச்ச பிறகு இப்போ நான் வந்து ஸ்கொயர் நெக் கட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் நெக் எதுக்காக எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனோட பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாய் ஷேப்பில் தான் நம்ம வந்து அந்த லேஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நெக்லைனை ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் அது நம்ம வச்சுருக்க நெக்லைன் பேட்ச் ஒர்க் அதே ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தான் இப்போ நான் நெக்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு சிம்பிள் ஸ்கொயர் நெக்லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேலேருந்து டெப்த்து வந்து ஒரு 8 இன்ச்சஸ்லேருந்து 7.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை லைன் ட்ரா பண்ணி இதை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் யூ நெக்லைன் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு நெக்லைன் வேணும்னா நீங்கள் அந்த நெக்லைனே கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த சுடிதார் கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைனிங்கையும் டாப்பையும் எப்படி ஒரே ஈக்குவலில் நான் கட் பண்ணி எடுத்திருப்பேன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங்கையும் டாப்பையும் மேலே அந்த ஷோல்டரை மட்டும் நான் தைச்சி வச்சுருக்கேன். ஸோ அடியில் அது லைன் டோனு தான் இருக்குது. ஸோ லைனிங்கோடு அட்டாச் பண்ண பிறகு தான் இப்போ நம்ம நெக்லைன் நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேலே ஷோல்டர் மட்டும் ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைனிங்கோ டாப்பும் ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு பார் நெக் ரெடி ஆகிடும். ஓகே, இது அடியில் வந்து நான் லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இது எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே லைனிங் அடியில் இருக்கிறதுனால இப்போது நம்ம இப்போ தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லைனிங்கும் இந்த பாவும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து செக்யூர் பண்ணிடும். செக்யூர் பண்ண பிறகு இதுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் நம்ம நெக்லைன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்னோட நிறைய வீடியோஸில் வந்து இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் வச்சு எப்படி நெக்லைன் பண்ணுறது நான் காட்டியிருந்தேன். ஸோ அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் என் சேனல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் இருக்குது இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்போது இன்டர்ஃபேஸிங் கேன்வஸும் இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தைக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா ஃபர்மாக உங்களுக்கு வந்து கேன்வஸ் துணியோடு நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போது இந்த ஓரங்களை வந்து நம்ம கேன்வஸில் மடித்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இதோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட நெக்கோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்ஸ் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு இப்போது இந்த ஸ்கொயரை நம்ம தைக்கிறோம். ஸோ இதை மெயினாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்குள்ளேயே கரெக்டாக இந்த இடத்துல நீடில் ட்ராப் பண்ணி துணியை டர்ன் பண்ணும். ஸோ அப்படி டர்ன் பண்ணும்போது ஸ்கொயர் நெக் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும். அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்ஸில் மட்டும் கட் பண்ணால் போதும். இந்த ஸ்கொயர் நெக்கே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க கரெக்டாக வரலன்னு. ஸோ அதில் ப்ராப்ளம் வந்து எங்கே நிறுத்தி எந்த இடத்துல டர்ன் பண்ணணுன்றது தான் மெயினான விஷயம். ஸோ இப்போ இதை டர்ன் பண்ணி இங்கே கொஞ்சம் பென்ஸ் பண்ணிவிடுங்க. பின்னிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டான நெக்லைன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலான நெக்லைன் வரணும். தயவு செஞ்சு பின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தைங்க. டெஃபினட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான நெக்லைன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணி செக்யூர் பண்ண பிறகு இப்போது இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப 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 அழகாக அந்த நெக்லைன் எனக்கு டோட்டலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப குட் கலர் காம்பினேஷன். மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக வந்திருந்தது. அவுட்கமே அவ்வளோ சான்ஸே இல்லாமல் இருந்தது. இது வந்து டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கலர் இதே ஃபேப்ரிக் கிடைக்காகட்டி கூட உங்கள் கிட்ட இருக்க ஃபேப்ரிக்கை எப்படி கான்ட்ராஸ்டிங் கலர் கொடுத்து கம்பைன் பண்ணி மாற்றுறது நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரிட்டியாக இருந்தது. எனக்கு இப்படி பார்க்கும்போது ஒரு ஓவர் கோட் ஜாக்கெட் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி வரப்போகிற அந்த லைனிங் ஸ்டிச்சிங் வீடியோ மறக்காமல் பார்க்கணுன்னா subscribe பண்ணுங்க. So see you next time with a different kind of video. Till then, take care. Bye bye.